சரி சார், இப்போ நீங்க இப்போ பல ஆண்டுகளாக நாங்க முதுகில் சுமந்தோம், எனக்கு முதல்ல குத்திட்டாங்க அப்படின்னா, இப்போ காங்கிரஸால திமுக கூட்டணிக்கு திமுகவுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னா எதுக்கு அவங்களுக்கு 28 சீட்டு கொடுத்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுட்டு இருக்கணும்? அதாவது அண்ணா ஒன்று சொன்னாரு சார், திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்தது. நான் இதை பத்தி மாணிக்கம் தாகூரும் பேசியிருக்காரு. மே 4ஆம் தேதி மதியம் 2 மணில இருந்து பேச்சுவார்த்தை போச்சு. அவர் ஏதோ பேச்சுவார்த்தை குழுல இருந்ததுனால அவர் ஏதோ பார்த்து சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு மே 4ஆம் தேதி மதியமே பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவர் வந்து தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கணும். மே 4ஆம் தேதி மதியம் அண்ணா அறிவாலயமே தலைவருடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த ஒரு இது மனக்கவலையில இருந்தோம். அந்த நேரத்துல எப்படி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை பேசி இருக்க முடியும் திமுக அதிமுக கூட்டணி? சரி சார், நீங்க வந்து என்டிஏ கூட்டணி பெற்ற வாக்குகள் எங்களுக்கு வேணாம்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் வாக்களிக்கும் போது இந்த வாக்குகளை நீங்கள் ஏற்க கூடாது என்று உணர்வுள்ள காங்கிரஸ்காரர்கள் ஏன் அதை கேட்கவில்லை? இன்னைக்கு 3 பேர் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக விழுந்த வாக்குகள், என்டிஏ கூட்டணிக்கு விழுந்த வாக்குகளால் வெற்றி பெற்றவர்கள் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார்கள். குதிரை பேரம் இன்றைக்கு நடந்தது உண்மையாக இருக்கிறது. சரி, ஓகே ஓகே ஓகே, அதை நீங்க தெளிவுபடுத்துறோம். இருங்க இருங்க அண்ணா செல்வன், நீங்க நான் பேசுறப்ப எப்ப எந்த டிபேட் இருங்க நான் சொல்லி முடிச்சேன். தலைவருடைய இது பதிவு மட்டும் நான் இது படிச்சறேன் சார். குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம், பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணியிடம் ஆதரவு கேட்டது தாவேகா சார். ஆனா நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிமுகவை இது ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து பங்கேற்க வச்சது. இதுவே ஃபர்ஸ்ட் தப்பு. நீங்க அதிமுக வேணாம் பிஜேபி வேணாம், ஆனா அதிமுக பிஜேபி இந்த வாக்காளர் சட்டமன்ற உறுப்பினர் ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆதரவா வாக்களிக்கிறாங்க. அந்த வாக்கு மட்டும் வேணும்னா அப்ப பிஜேபிக்கு ஆதரவாக யார் போறது? அதற்கு கூட காங்கிரஸ் தான். ஏன் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு எதிர்ப்பு கூட சொல்லல? 3 எம்எல்ஏ வந்து ராஜினாமா செய்திருக்கிறாங்க சார். கோவையில 10 வயது மாணவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு அறிக்கை வந்துச்சா காங்கிரஸ் கிட்ட இருந்து? நமக்கு தேவை, அதான் நமக்கு தேவை பதவி. கொலை நடக்கட்டும், நாங்க எதுவும் கண்டுக்க மாட்டோம்ன்றது இது கூட்டணியே கிடையாது.